என்ன வரும்? லாபம். ஓகே, ஸோ நமக்கு வேண்டியது கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ இது அதுக்கு அடுத்த ஒரு சின்ன இது வந்து பிவி ரேஷியோ அப்படின்னு. அது ஏன்னாக்கா அந்த ரேஷியோ இப்போ கம்பேர் பண்ணோம், 2 ப்ராடக்ட் இருக்குது, கம்பேர் பண்ணோம்னாக்கா பிவி ரேஷியோ போட தான் முடியும். அந்த ஒரு ப்ராடக்ட் வேறு ப்ராடக்ட் இருக்கலாம், ஒன்றுக்கு க்ரீம் இருக்கலாம், ஒன்று லோஷன் இருக்கலாம். க்ரீம் லோஷன் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. காமனாக ஒரு யார்ட் ஸ்டிக் வேணும், அந்த யார்ட் ஸ்டிக் தான் பிவி ரேஷியோ. இப்போ எதில் வந்து எதுக்கு அதிகமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம், க்ரீமா லோஷனா அப்படின்னா அதுக்கு பிவி ரேஷியோ போட்டால் தான் முடியும். எனக்கு காமனாக ஒரு 100க்கு எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ அதனால் பிவி ரேஷியோ அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் என்ன கான்ட்ரிபியூஷனு? இது வந்து அதான் சொன்னேன், ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டு. ஓகே, இப்படியும் போடலாம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்தால் என்ன வரும்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஓகே, அப்புறம் பிவி ரேஷியோ ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, இது சின்ன அகாடமிக் இதுக்கு வந்து ஒரு 2 யூனிட்டுக்கு 2 கம்பெனியோட இது கொடுக்குறாங்க, பேலன்ஸ் ஷீட்டு டேட்டா கொடுக்குறாங்க. பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ரெண்டு பீரியடு, ஒரே கம்பெனி 2 பீரியடு, போன வருஷம் இந்த வருஷம், இல்லாட்டி 2 கம்பெனிக்கு 2 வருஷத்துக்கு 2 கம்பெனி செய்ய வேண்டியது ஒரு வருஷத்தில் அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஆர் கான்ட்ரிபியூட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் அப்படி போட்டால் பிவி ரேஷியோ வந்துடும். அது வந்து அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு வேண்டியது பிவி ரேஷியோ எப்படின்னாக்கா அது காமன் யார்ட்ஸ்டிக். அது எந்த இதில் அதிகமாக பிவி ரேஷியோ இருக்கோ அதில் அதிகமாக ப்ராஃபிட். லோ பிவி ரேஷியோ கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட்டு கம்மி. புரியுதா? ஹையர் த பிவி ரேஷியோ பிவி ரேஷியோ அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் அதிகம், பிவி ரேஷியோ கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட்டும் கம்மி. ஸோ நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா கான்ட்ரிபியூஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும். எல்லா மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னுவாங்க. எவ்வளோ அதிகமாக கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணணும், கான்ட்ரிபியூஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகி தனியாக செஷன் போட்டுருக்கேன், ஹவு டு இம்ப்ரூவ் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. அதை நீங்கள் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் சொல்லலாம். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின்னா ப்ராஃபிட், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் எல்லாம் ஒன்று தான். ஸோ அது வரும்போது அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ அதில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் என்ன யூஸ், சில யூஸில் ஒன்றும் போட்டிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்கனாக்கா எப்படி ப்ராடக்ட்